பணக்காரன் ஏன் இன்னும் பணக்காரனா இருக்கான்? ஏழை ஏன் இன்னும் ஏழையா இருக்கான்? ஸோ, எல்லாருமே இத பத்தி பேசுறப்ப வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருவாங்க. 99% பேர் வந்துட்டு லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ்க்கும் கீழான ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அந்த 1% மக்கள் தான் வந்துட்டு மேல்நிலையில இருக்காங்க. ஏன்னா, அவங்ககிட்ட பணம் நெறையா இருக்கு. அவங்களுக்கு வருமானம் நெறையா வருது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது எல்லாம் கிடையவே கிடையாது. அது எல்லாமே முற்றிலும் ஒரு அ போலியான பின்பம். நம்மள வந்துட்டு நம்ப வைக்கிறதுக்கான நம்மளாலே உருவாக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு கதை. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த கேள்விக்கான விடைய தேடி நமக்கு போம்போது தான் அதுக்கான பதில் கிடைச்சுச்சு. வணக்கம். இது மித்ரன் இன்டகிரேஷன். நம்மளுக்கு தெரியாத பலவிதமான ஃபைனான்ஷியல் அண்டு சின்ன சின்ன டெக்னிக்கல் எரர்ஸ் அண்டு நம்மள வேணுன்ட்டே பண்ண வைக்கக்கூடிய டெக்னிக்கல் எரர்ஸ பத்தி, அதாவது தெரிஞ்சு பண்ணா டெக்னிக்கல் எரர். நம்மள தெரிஞ்சே நம்மள பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு, அத நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு நம்ம ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ, சேவிங்ஸ். சேவிங்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு தெரியாம நம்ம எவ்வளோ ஏமாந்துகிட்டு இருக்கோம். நம்மள எவ்வளோ ஏமாத்திட்டு இருக்கோம். நம்ம எப்படி ஏமாற்றப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். சேவிங்ஸ் அப்படின்னு சொன்னோனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு கொஞ்ச நாள் இந்த சமீபத்தில இந்த ஆராய்ச்சிகள் பண்றதுக்கு முன்னாடி, இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சேவிங்ஸ்ன்னு சொன்னோனே ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்னன்னா, இந்தியாவின் மோஸ்ட் ட்ரஸ்டட் கம்பெனியான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. நெறைய பேத்துக்கு எல்ஐசியே தெரியாம கூட இருக்கலாம். ஸோ, இப்ப இருக்கக்கூடிய 2கே ஜெனரேஷனுக்கும் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, 2கே கொஞ்சம் முன்னாடி ஓகேங்களா? 2கே கொஞ்சம் முன்னாடி கூட இந்த 90ஸ் கிட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். எல்ஐசிய பத்தி தெரியுதோ இல்லையோ, அந்த எல்ஐசி விக்க வர எல்ஐசி ஏஜென்ட்ட பத்தி எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா, வாரம் மாசம் டெய்லியும் வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி போட்டு நம்மள ஒரு பாலிசி போடுறதுக்குள்ள போட்டு வாட்டி எடுத்துருவாப்படி. ஓகேங்களா? ஸோ, வித்தா அவருக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா, நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும்னு சொல்லி வித்தத அந்த லாபத்த நம்பி போட்டோம் தெரியுங்களா? நம்ம வந்து இந்த இடத்துல அறிவாளி கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முட்டாள். நம்ம தான் இந்த இடத்துல ஒரு விக்டிம். ஸோ, அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எல்ஐசி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சம்போது தான், எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நம்ம மட்டும் விக்டிம் இல்ல. அந்த எல்ஐசி ஏஜென்ட்டுமே ஒரு விக்டிம் தான். ஸோ, அவர வந்துட்டு எவ்வளோ அழகா பிரெயின் வாஷ் பண்ணி இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டப்ப வந்துட்டு ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு. ஸோ, அது என்னன்னா, பொதுவாவே நமக்கு கேள்விகள் வந்து இப்ப 2கே ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி சொல்றேன். கேள்விகள் வந்தனையும் அந்த கேள்விகளுக்கான விடைய தேடி போற இடம் என்னன்னா, அதுதான் ChatGPT. ஸோ, நம்ம மறுபடியும் இந்த டைம் வந்து அந்த ChatGPTய கேட்போம். ஸோ, ChatGPT வந்துங்க. ஸோ, அந்த ChatGPTல வந்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன். லிஸ்ட் த பாலிசிஸ் அவைலபிள் அட் இயர் ஆஃப் 2000. 2000கள்ல என்னென்ன பாலிசி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அது கொடுத்த பதில் தான் வந்துட்டு 2000ல வந்துட்டு கிட்டத்தட்ட இத்தனை பாலிசி, அதாவது அட் த அவைலபிள் அட் த இயர் ஆஃப் 2000ல என்னென்ன பாலிசி இருந்துச்சுன்னு பார்த்தேன். ஸோ, இதில் வந்து 2, 3 பாலிசி இப்போவும் கிட்டத்தட்ட அதே நேமில் இருக்குது. ஸோ, ஒன்று வந்து ஜீவனானந்த் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதே நேமில் தான் இருக்குது. ஸோ, அடுத்து வந்துட்டு இந்த மணி பேக் பாலிசி. இந்த மணி பேக் பாலிசி கொஞ்சம் பேர் சேஞ்ச் ஆயிருக்கு. இது இருக்குது. ஓகேங்களா? மற்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்துட்டு ஹோல் லைஃப் பாலிசி வந்துட்டு இப்போ வந்துட்டு உமாங், ஐ திங்க் ஸோ உமாங்கிற பேரில் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ, இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாலிசியை பற்றி அப்புறம் வரேன். ஓகேங்களா? ஏன்னா இதற்கான ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் அப்போ தான் தெரிய போகுது. முன்னாடி நம்ம போட்டோம் தெரியுமா? ஏன் 2000ல எடுத்தங்கிறதுக்கான ரீசன் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ, 2000ல எடுத்துட்டு இந்த பாலிசி இருந்துச்சு. ஸோ, இதில் வந்து ஜீவன் ஆனந்த் வந்து நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச பேராக இருக்குது. ஸோ, ஜீவன் ஆனந்த் என்ன பண்ணலாம், ஜீவன் ஆனந்துக்கு வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடு அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ஜீவன் ஆனந்த் பாலிசியில் வந்துட்டு வயசு, எத்தனை வருஷம், அது ரிட்டர்ன்ஸு, அதோட கேரண்டீட் இன்கம் எல்லாம் போட்டு ஒரு 20 வயசு ஆள் அப்போ போட்டிருந்தாருன்னா, வருஷத்துக்கு 5000 ரூபாய் கட்டியிருந்தாருன்னா அவருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இப்போ வந்திருக்குன்னு ஒரு கால்குலேஷன் கேட்டேன். ஓகேங்களா? ஸோ, அந்த கால்குலேஷனுக்கு அது கொடுத்த விளக்கம் தான். ஸோ, ஒரு 20 வயசு ஆள் 5000 ரூபாய் வீதம் போடுறாரு அப்படின்னா அதோட சம் அஷ்யூர்ட் வந்து 1,00,000 ரூபாயாம். ஸோ, 1,00,000 ரூபாய்க்கு மாதம் 5000 ரூபாயும் 1,00,000 ரூபா கவர். இந்த 1,00,000 ரூபா வந்து அவருக்கான லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? ஸோ, அவர் வந்து 25 வருஷம் கட்டணும். ஏன் 2000 இதை சூஸ் பண்ணுன்னா, 2000 இதை சூஸ் பண்ணால் தான் 25 வருஷம் இது. இப்போ நம்ம கரண்ட்டில் எங்கே இருக்கோம்? 2025ல் இருக்கோம். ஸோ,
எல்லாமே வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஏஜென்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நீங்க இவ்வளோ போட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து இவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும். 1 மடங்கு கிடைக்கும், 2 மடங்கு கிடைக்கும், 3 மடங்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ, அதுக்கு வந்து ஆக்சுவலி அப்படி கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கான விடைகள் தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஃபைனான்ஸ் அடிஷனல் ரூ. 1000க்கு ரூ. 48 சொல்லுவாங்க. ரூ. 20 கணக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அது ஃபைனான்ஷியல் அடிஷனல் போனஸ் ரேட்டாம். அதுவும் போக நீங்க கட்டின அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு வேல்யூ, அதுவும் போக உங்களுக்கு இன்சூரன்ஸ்ன்னு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ். அப்ப கேட்கும்போது, அப்பா! இது தான்டா வேற லெவல்ரா அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அப்ப இதுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு, என்ன இல்லுஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ 2000லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து 20 வயசுல ரூ. 5000 ரூ. 5000 போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரம் த டேல இருந்துட்டு அவங்களுக்கான லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரூ. 1,00,000 அவங்களுக்கான லைஃப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டா வந்துட்டு அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் மாரி. ஓகேங்களா? அது குடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்போ அந்த பாலிசி முடிஞ்சு மெச்சூரிட்டி கையில வாங்குற வரைக்கும். ஸோ ரூ. 1,00,000 போட்டிருந்தாங்க. உங்களுக்கு மெச்சூரிட்டி எவ்வளோ குடுக்குறாங்க? 2,32,000. அதாவது அவங்க ஒரு எல்ஐசி ஒரு கணக்கு சொன்னாங்களா, நீங்க போட்டதை விட வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 மடங்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண கணக்கு எவ்வளோ? ரூ. 1,25,000. எத்தனை வருஷத்துக்கு? 25 வருஷத்துக்கு. ஓகேங்களா? 25 வருஷத்துக்கு ரொம்ப ரூ. 2,32,000 கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு கிட்டத்தட்ட ரூ. 1,00,000க்கு 1 மடங்கு ஜாஸ்தியாக கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு இது ஒரு நல்ல பிளான் தானே. ஒரு 1:2ங்கிற ரிவார்ட் ரேஷியோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க யோசிப்பீங்க. பட் ஆனா அங்க தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேசிக்கான கால்குலேஷன்ஸ வந்துட்டு நம்ம வந்து விட்டுட்டோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுல நிறைய கவர் இருக்கு. அப்ப வந்துட்டு இது வந்து எக்கச்சக்க சக்கப்போடு போட்டிருந்துச்சு. என்ன அது பேசிக்கான மிஸ்டேக் அப்படின்னா, ஸோ அதோட ஐஆர்ஆர் அதாவது அதோட ரிட்டர்ன் ஈல்டு வந்து என்னன்னா, வெறும் 5.5% தான். ஸோ 5.5% கணக்கு வந்துட்டு இப்ப யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? அப்ப யாருக்கும் தெரியாது. இப்ப அது ஏன் அந்த 5.5% கணக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு லோவரான ஏவரேஜ் ஒரு ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்கம்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ரொம்பவே நம்மளுக்கான ஒரு ஸ்டேபிளான இன்கம் நம்ம கன்சிடர் பண்றது கோல்டு தான். எப்ப நம்மள சுத்தி இருக்கவங்க ஒரு ஒரு சிஸ்டம கிரியேட் பண்ணி எல்ஐசிங்கிற வாயில விட்டு அவங்களுக்கான வருமானங்கிறத வச்சு, ஸோ உங்களுக்கு வருமானம் வேணும்னா உங்கள சுத்தி இருக்க உங்க நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வந்துட்டு இத மாரி நீங்க பேசி எல்ஐசில இன்வெஸ்ட் பண்ண வைங்க. அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான போட்டு நம்மள வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ நமக்கு சம்பாதிக்கிறதுல ஒரு 500, 1000 சேர்த்து வச்சிருப்போம். அந்த சேர்த்து வச்சு எல்ஐசி குடுத்துட்டா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பண்றதுக்கான அமௌண்ட் எதுவும் இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம அதே அமௌண்ட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு கோல்டுல போட்டிருந்தா, இதுல கோல்டுல போட்டிருந்தா என்ன ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு இப்போ சும்மா ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ 2000லிருந்து அதாவது 2000ல இருந்து 2025 வரைக்கும் கோல்டு பிரைஸ் ஹிஸ்டரி எடுத்துட்டேன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு ஆவரேஜ் பிரைஸ் தான். 2000ல வெறும் ரூ. 400 இருந்த பிரைஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரூ. 8,000 போயிருச்சு. ஓகேங்களா? கோல்டு வந்துட்டு ரூ. 400 இருந்த பிரைஸ் வந்துட்டு ரூ. 8,000 போயிருச்சு. ஸோ அதே ரூ. 5,000 வருஷம் வருஷம் வாங்கியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் 2000 வருஷத்துல வாங்கியிருந்தாரு அப்படின்னா 11 கிராம் தங்கம் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அதுவே அப்படியே 25 வருஷத்துக்கு குமுலேட்டிவா எவ்வளோன்னு பார்த்தா 98 கிராம் கிடைச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 100 கிராம் வச்சுங்களேன். ஸோ பெருசா இது இல்ல. ஸோ 98 கிராம். ஸோ இந்த 98 கிராமுக்கு இப்ப கிராம் விலை வந்து 8,764. ஓகேங்களா? ஸோ இத வந்துட்டு ஒரு அப்ராக்ஸிமேட்டா கணக்கு வச்சுக்குவோம். ஸோ அப்ராக்ஸிமேட்டா கணக்கு வச்சு போட்டிருந்தாலும், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து சுமார் ஒரு ரூ. 8,00,000 8,64,000 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இப்ப நம்ம அதே அமௌண்ட் தான் அங்க போட்டோம். ஸோ அதே 5,000 தான். அதே 5,000 அதே 25 இயர்ஸ்க்கு போட்டு நம்ம எவ்வளோ வாங்குனோம்? 2,32,000. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ இது ரிட்டர்ன் 2,30,000 வந்து ரிட்டர்ன் சொல்லியிருந்தாங்க. ஸோ 2,30,000 ரிட்டர்ன்ஸ்னா அதோட மொத்த டோட்டல் மெச்சூரிட்டி 2,32,000. ஓகேங்களா? அதாவது நம்ம கட்டினது வந்து ரூ. 1,00,000. நம்மளுக்கு கிடைச்சது வந்து 2,32,000. ஓகேங்களா? அதே கணக்குல நம்ம இங்க பார்த்தோம்னா, நம்ம போட்ட அமௌண்ட் அதே தான். நம்ம போட்ட அமௌண்ட் வந்து கோல்டுக்கும் வந்துட்டு அதே ரூ. 1,25,000 தான். ஓகேங்களா? பட் நம்மளுக்கு இங்க வந்துட்டு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா, ரூ. 8,64,000 கிடைச்சிருக்கு. ஸோ 8,60,000னா கிட்டத்தட்ட 1:8. ஓகேங்களா? 1:8ங்கிறது ஒரு சாதாரணமான நம்பர் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? அப்பவே வந்துட்டு ஒரு ரூ. 500க்கு பதுவா ஒரு ரூ. 1,000 போட்டவங்களோட குரோத்த நெனச்சு பாருங்க. ஒரு ரூ. 2,000 போட்டவங்களோட குரோத்த நெனச்சு பாருங்க.
ஸோ உங்களுக்கு தெரியும் அது மேசிவ் ரிட்டர்ன்ஸ் என்னென்ன. அப்போ அவங்க சொல்லி முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய நீங்கள் அதாவது எல்ஐசியில் வரக்கூடிய எல்லா ரிட்டர்ன்ஸுக்குமே அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ லாபம் பார்த்தாலும் அந்த லாபத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்ஐசிக்கு கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறப்போ அதுலேருந்து எக்ஸம்ஷன் வாங்கிக்க முடியும் ஏடிசி பிரகாரம். இதைத்தான் சொல்லி 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 இப்போ வரைக்கும் பழசி வித்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் கோல்டுலேயே போட்டிருந்தாலும் கோல்டில் போட்டு எனக்கு 8 லட்ச ரூபாயில் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்லாபில் நான் 30% ஸ்லாப் ரேட்டில் இருக்கேன். ஓகேங்களா? 30% ஸ்லாப் ரேட்டில் இருந்து அதுக்கு நான் டேக்ஸ் கட்டியிருந்தேன். 2,89,000 போக எனக்கு 6 லட்ச ரூபாய் கையில் நிற்கும். ஸோ 6 லட்ச ரூபாயும் 1:6. ஓகேங்களா? 1:2 எங்கே இருக்குது, 1:6 எங்கே இருக்குது. ஸோ இது வந்து நான் தேடினதில் வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்துட்டு பேக் டேட்டில் போய், அதாவது இப்போ நம்ம 2025 இருக்கோம், 2000வது வருஷத்தில் போயிட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்திருக்கோம். ஓகேங்களா? ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்துட்டு இப்போவும் அந்த எல்ஐசி இருக்குது. அந்த எல்ஐசி கூட ஓகே ஓரளவு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த எல்ஐசி விட வந்துட்டு நிறைய பேர் இருக்கான். ஓகேங்களா? அதாவது எல்ஐசி ஓடதில்லை, எல்ஐசியை காட்டிலும் அவனுக்கான ஒரு காம்படிட்டர் நிறைய பேர் இருக்கான். அதாவது ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் கொடுத்துருக்கானுங்க பாரு பிளானு. அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பிளான்லேயும் அவன் என்னென்ன பித்தலாட்டத்தனம் பண்ணியிருக்கான், என்னென்ன கோல்மால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பிச்சு பிச்சு அக்கா புட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்துட்டு அந்த பிளான்ஸை வந்துட்டு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸுன்னு நீங்கள் போனீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி கிளியர் கட்டாக சொல்கிறேன். எல்ஐசிலையும் அதே மாதிரி கிட்டத்தட்ட நிறையா பிளான்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் நிறையா பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் எல்ஐசி ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஜென்ட்ஸ் மூலிமா இப்போ வரைக்கும் நிறைய பாலிசிஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் எது டாப் பாலிசிஸ், எதில் வந்துட்டு ஓரளவுக்கு இல்லை, எதுவுமே வந்துட்டு இந்த கோல்டோட ரிட்டர்ன்ஸை கூட மீட் பண்ணாது. ஸோ எல்லாமே வந்துட்டு அன்எஜுகேட்டடாக இருக்கிறனால தானே அந்த எல்லாருமே இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க மீடியமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எப்படி நாலேஜபிள் ஆகி நம்ம வந்துட்டு நம்மளுடைய கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை வந்துட்டு ப்ராப்பராக சேவ் பண்ணி ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு நிம்மதியான ஒரு செட்டில்டு லைஃப் வாழ போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம இன்னும் நிறைய வெடிகள் போட போகிறோம், நிறைய பூகம்பங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். நன்றி, வணக்கம்.